காவல்துறையில் சார்பாக மகாராஜன் பேசுவதை என்ன பேசப் போகிறார் என்று குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பூத் அதிகாரிகளுக்கு இங்கிருந்தே லைவாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உளவுத்துறையினுடைய அன்பு சகோதரர்களே, அருமைக்குரிய ராதாபுரம் காவல்துறையினர், முதலில் காவல்துறையினருக்கு என்னுடைய நன்றி. ஏனென்றால் நாங்கள் எங்கு சென்று ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று மனு கொடுத்தாலும் அதனை அவர்கள் பரிசீலிப்பது கிடையாது. உடனடியாக அதற்கு நோ சொல்லிவிடுவார்கள். ஏனென்றால் இவர் ஏதாவது காவல்துறையை பற்றி பேசுவார் என்று. உண்மையிலேயே சொல்ல போனால் காவல்துறை மக்களை பாதுகாக்கின்ற துறை, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற துறை, லஞ்ச லாவண்யத்திற்கு அப்பாற்பட்ட துறை, பாலியல் பலாத்காரம் செய்யாத துறை, காவல்துறை கல்குவாரிகளிடம் கையேந்தாத துறை, இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் இந்த ராதாபுரம் காவல்துறை உண்மையிலேயே நல்ல காவல்துறை. மற்றவர்களை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. இதற்கு முன்னால் இருந்த எஸ்பி அவர்கள் இருந்தபோது இங்க என்ன நடந்தது என்று தெரியும். இன்று உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் எஸ்பியா இருக்காரு. வாரி ஆர்ப்பாட்டத்தை எடுத்து நடத்தும் போது உண்மையிலே நாங்க சாதாரணமாகத்தான் சென்றோம். எப்பயுமே சொரிஞ்சு விடுவான் ஒருத்தன். அவன் பேரு தான் சிங்கை முருகனா. சிங்கி அடிச்ச முருகன் அவரு சொல்றாரு, மகாராஜன் ஜாதி பிரச்சனை கிளப்பி விடுவார். ஆதித்தமிழர் பேரவை வந்திருக்கிறது, புரட்சி பாரதம் வந்திருக்கிறது, அருமைக்குரிய நாடார் சங்க உறவுகள் வந்திருக்கிறார்கள், விவசாய சங்க தோழர்கள் வந்திருக்கிறார்கள், வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சமூக விரோதிகள் பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். மகாராஜன் சாதி பிரச்சனை தூண்டி விடுவார். வெக்கம் இல்லையாடா உனக்குலாம்? நீ 200 ரூபாயை வாங்கிட்டு கூட ஒரு 10 பேரை கூப்பிட்டுட்டு, அவனுக்கு குவாரினா என்னன்னே தெரியாது, கூப்பிட்டுட்டு ஒரு ஜனநாயக ரீதியில ஒரு போராட்டத்தை டிஎஸ்பி போய் மிரட்டுறது. சார், நீங்க மகாராஜனுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. நீ என்னடா அனுமதி கொடுக்கிறது? டிஎஸ்பி அல்ல, கலெக்டர் அல்ல, தமிழக அரசு அல்ல, யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று நினைத்தால் நடத்தியே தீருவோம். இந்த கைதுக்காக பயந்துட போறோம், உங்களுடைய வெட்டி கைதுக்கு பயந்துட போறோம் நினைச்சிட்டீங்களா? ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், வருங்காலத்திலே டிஜிபியாக பதவி உயர்வு பெறக்கூடிய ஒரு ஆபீசர், அவருக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடுத்த போது ஒட்டுமொத்த காவல்துறையும் திரண்டு எங்களை அடித்தது. ஆனால் அந்த நேரத்தில் கூட பயப்படாத நாங்கள் சுண்டக்கா சிங்கை முருகன் உடக்கா பயப்பட போகிறோம். எவனா போட்ட எச்சை காசை வாங்கி கொண்டு எங்களுக்கு போராட்டத்தை நடத்தக்கூடாது என்று நீ சொல்கிறாயே, ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறாயா? ஒழுங்கா பேசணும் சிங்கை முருகன் அவர்களே.